அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பங்கு சந்தை கொஞ்சம் இறங்கியிருக்கு. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1:30 மணிக்கு மேலே கொஞ்சம் ஃபால் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு காரணம் ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். ஸோ இந்த மாதிரி நியூஸ் வரவே கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, அகமதாபாத் ஏர்போர்ட்டில் இருந்து லண்டனுக்கு போன ஃப்ளைட்டில் 242 பேசஞ்சர்ஸோட பயணிகளோட கிளம்பிய ஒரு ஃப்ளைட், ஒரு விமானம் பார்த்திங்கன்னா வெடிச்சிருக்கு. ஸோ அது மூலயமா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதில் ட்ராவல் பண்ண எல்லா பேசஞ்சர்ஸுமே ஓரளவு பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு செய்தி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸை பேஸ் பண்ணி ஒரு சில பங்குகளெல்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ அது ஏர் இண்டியா ஃப்ளைட் அது. ஸோ இது மிகப்பெரிய விமான விபத்து இந்த மாதிரி விமான விபத்து நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 decades மேலே ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நடந்த ஒரு பெரிய விமான விபத்து அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவனை வேண்டிக்கிறத தவிர வேறு வழி கிடையாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் இறங்கி இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு -0.67% வரைக்கும் டவுன் நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு இது கண்டினியூஷன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னும் அந்த ஃப்ளைட்டோட வெடிச்சதுக்கு ஒரு சரியான ரீசன்ஸ் இன்னுமே இன்வெஸ்டிகேட் நடக்கலை. ஸோ அது எப்படி பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு அந்த பேசஞ்சர்ஸோட நிலைமை என்ன, ஸோ அவங்களுக்கு எப்படி இது பண்ணுறது அதை தான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதோட ரீசன் என்ன, ஏர் இண்டியாவோட இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எதனால் வெடித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் இதுக்கு மேலே தான் வரும். ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2969 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அட்வான்ஸ் 783, டிக்ளைன்ஸ் 2112, அன்சேஞ்சு 74. ஸோ 52 வீக் ஹையில் 56 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோவில் பார்த்தீங்கன்னா 17 ஸ்டாக்ஸும். ஸோ அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட்டில் 92 ஸ்டாக்ஸும் லோயர் சர்க்கியூட்டில் 41 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக கம்பேர் பண்ணுறதை விட பாசிட்டிவ் தான் க்ளோசிங் அதிகமாக இருக்கு. ஆனால் ஸ்டாக்ஸ் நெகட்டிவா நிறைய ஸ்டாக்ஸ் டவுன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 2112 ஸ்டாக்ஸ் வரைக்கும் ஸோ மார்க்கெட்ல டவுன் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா செக்டார்ஸ் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 130க்கு மேலே நல்ல ஒரு ஃபால் எடுத்திருக்கு. ஸோ ஐடி செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா 324 பாயிண்ட்ஸ் 2 நாளாமே தொடர்ந்து ஒரு பைல இருந்தது. ஸோ இன்னைக்கு நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேஷ் வெளியே எடுத்திருக்கிறாங்க ஈக்விட்டியில இருந்து. ஸோ எஃப்ஐடிஎஸ் கண்டிப்பாக 2 பேருமே கேஷ் வெளியே எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும். ஓகே, ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டா கூட எல்லாமே கம்பல்சரியா ஒரு நெகட்டிவ் க்ளோசிங். ஸோ ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசி, ரிலையன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் க்ளோசிங். ஸோ அது மட்டும் இல்லாமல் எம்என்டம், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், டிசிஎஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1% மேலே ஸோ க்ளோசிங் நடந்திருக்கு. ஓகே, ஸோ நாளைக்கு ஒரு கேப் டவுன் விழுவறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா கிஃப்டி நிஃப்டி இப்பயே ஒரு -285 பாயிண்ட்ஸ் டவுன்ல போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக கேப் டவுன் எதிர்பார்க்கலாம். ஸோ கேப் டவுன் விழுந்துச்சு அப்படின்னா ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ கண்டிப்பாக டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு ரெக்கவரிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ நாளைக்கு இன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ கிட்டத்தட்ட இந்த இடத்துலலாம் நல்ல ஒரு பையிங் ஜோனில் தான் இருந்தது. நிஃப்டி எல்லாம் இந்த இடம் வரைக்கும் நல்ல ஒரு பையிங்கில் தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 o'clock மேலே, ஒரு 1 o'clock மேலே ஒரு 25,227 இருந்து 24,831 200 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு ஃபால் ஆயிருக்கு, கீழே விழுந்திருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டியா இருக்கட்டும் எல்லா ஸ்கிரிப்டுக்குமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு ஒன் சைடு செல்லிங் எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு கேப் டவுன். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் முடியட்டும். ஸோ கண்டிப்பாக நியூஸஸ் இன்னும் வரும். ஸோ மார்க்கெட் முடியட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரெக்கவரி பற்றி பேசிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு செல் கன்ஃபர்மேஷன், ஒரு கேப் டவுன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடு செல்லிங் கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நேற்று வரைக்கும் கொஞ்சம் பைல தான் இருந்தது. ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் நடந்திருக்கு. ஸோ இதோட அடுத்த சப்போர்ட் ஜோன் நம்ம காலையிலேயே டிஸ்கஸ் பண்ணது தான்
5668 வந்தா ஸோ நம்ம வந்து பையிங் வந்து எடுக்கலாம். ஸோ 5668, ஸோ இந்த ஜோன் 5668 வந்தா ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ நம்ம வந்து பை பண்ணலாம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து 5800 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ நடுவில் போயிட்டு செல் எடுக்கலாமா அப்படின்னா ஸோ கொஞ்சம் டவுட் தான். ஸோ ஹையை பிரேக் அவுட் பண்ணா வேணா ஸோ நம்ம வந்து செல்லிங் வந்து போகலாமே தவிர ஸோ இந்த ஹையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு வந்து பையிங் அண்ட் நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஹை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் 5814, ஸோ இன்னைக்கு ஹை. ஸோ இந்த இடம் வந்தால் செல்லிங் வந்து அகைன் வந்து செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ இந்த ஜோன். ஸோ அதே மாதிரி 5668 வந்தால் பையிங் வந்து பாசிபிள். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்தால் மட்டும் ஸோ நம்ம வந்து பையோ செல்லோ வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த சென்டரில் நம்ம எந்த ஒரு இதுவுமே பண்ணாலும் ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு பக்கம் மாட்டிக்குவோம். சப்போஸ் செல் பண்ணால் கூட ரெக்கவர் ஆயிடுச்சுன்னா மாட்டிக்குவோம். சப்போஸ் பை பண்ணால் கூட செல்லிங் ஆயிடுச்சுன்னா மாட்டிக்குவோம். ஸோ அதனால 5668 வந்தா பை ஜோன். ஸோ 5814 வந்தா ஸோ அங்கிருந்து மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட ஈவினிங் கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பை எடுத்துட்டு இருக்கு. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடம். ஸோ 310, ஸோ 309.7. ஸோ இந்த ஜோன் வந்தால் செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 300 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு 9 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் செல்லிங் கன்ஃபர்மேஷன் நல்லாவே இன்னைக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்றே சொல்லியிருந்தேன் இந்த ஃப்ரைடேவோட ஹைக்கு கீழே தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த டெக்னிக்கல்ஸ் வைஸ் பார்த்தா கூட ஸோ செல்லிங் தான். ஸோ அதனால் கேப் டவுன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைட் செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.